மீன் குழம்புனாலே பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதுவும் இன்றைக்கி மண் சட்டியில் மணக்க மணக்க மீன் குழம்பு வைக்க போகிறோம். 2 முழு பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த பொருளோடு இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மண் சட்டியில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து பூண்டையும் இஞ்சியையும் முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு, அதாவது பூண்டோட கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துருங்க. மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. நம்ம வீடியோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு எடுத்து வச்ச 1/2 மூடி தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுக்கிற வரையும் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இந்த மசாலாவை அரைச்சி சேர்க்கும்போது தான் குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். திரும்பவும் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து முதல்ல தாளிச்சுக்கோங்க. இது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்டே வடகம் இருந்துச்சுன்னா வெந்தயம் ஜீரகத்துக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்ப சின்ன வெங்காயமே ஃபுல்லாக சேர்த்து தாளித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட பெரிய வெங்காயம் மட்டும் இருந்ததுனால நான் பெரிய வெங்காயத்துலேயே நான் செய்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். சீ ஃபுட்லேயே நம்ம சேனலில் மீனை வச்சு மட்டுமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தக்காளியை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப குழைவாக வதக்கி எடுக்க வேண்டாம். அப்போ தான் குழம்பு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் மட்டும் போதும். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் ஆறுனதுக்கு பிறகு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போது சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா கலந்து விட்டு வதக்குங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அதுவரையும் இதை வதக்கினா போதும். இன்றைக்கி மீன் அதிகமாக இருந்ததுனால புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதாவது ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். கரைச்ச புளியை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை நல்லா கொதிக்கிற வரையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பை இந்த டைமில் சேர்க்கணும். கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. இதுக்கிடையில் நான் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே கலந்துக்கிறேன். உப்பு எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். குழம்பு கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்ல வாசனையோட சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துடலாம். இன்றைக்கி மடவை மீன் தான் சேர்க்குறேன். எல்லா மீனையும் சேர்த்துருங்க. மீனை சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு குழம்பை கிண்டக்கூடாது. குழம்பு ரொம்ப கிண்டாமல் மீனை லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. மீனை சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு ரொம்ப கிண்ட வேண்டாம். லேசாக அப்பப்போ ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக சட்டியை மட்டும் குலுக்கி விடுங்க. மூடி போட்டு வச்சுடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கலாம். மீன் வேக ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 அல்லது 7 நிமிஷத்துலேயே மீன் எல்லாம் வெந்துடும். நம்ம குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் மீனை சேர்த்துருக்கோம். நல்லா கமகம வாசனையோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.